அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். டைம் இல்லைங்க, ஏன்னா நிறைய பொசிஷன்லாம் இருந்தது, அதெல்லாம் புக் பண்ணுறதுக்காக டைம் இல்லாததுனால நிறைய கால்குலேட்டும் பண்ண வேண்டியது இருந்தது. நீங்கள் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக் இல்லையா, கால்குலேட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் ஷார்ட்டாக டக்குன்னு ஒரு 1 மினிட்குள்ளே வீடியோ போட்டு முடிச்சிட்டேன். ஓகேங்களா, சரி. அது என்ன இன்னைக்கு கொடுத்துருந்தோம், என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் தான் எதையுமே அணுகிறோம். அது எவ்வளவு பெரிய மார்க்கெட், இன்னைக்கு 1500 பாயிண்ட் இறங்கிச்சு, கேப் டவுன் வச்சா 5000 பாயிண்டே கேப் டவுன் ஆனாலும் நம்ம மேக்ஸ் தான். இப்போ இதுல இருந்து புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், நிறைய எல்லாருக்குமே புரிந்திருக்கும். எவ்வளவு எந்த நியூஸ் எது வந்தாலும் நம்ம மேக்ஸ் வேல்யூல மட்டும்தான் இயங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய தெளிவுகள் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. ஏன்னா இந்த மாதிரி மார்க்கெட் நீங்க ரேரா தான் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நாம அதிக வருஷமா இருக்கிறதுனால நிறைய அப்பப்போ பார்த்துருக்குறோம், அதனால நமக்கு தெரியும். முதல்ல இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், பிரைஸ் ஆக்ஷனு, பேட்டர்ன்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, இதெல்லாம் ஆப்ஷன் பையருக்கு கொஞ்சம் மாற்றி சிந்திங்க. அதை வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க பிரீமியம் ஃபுல்லா எரோட் ஆயிடும். அப்போ ஏன் பங்குச்சந்தையில இவர் மேக்ஸ் வித்தியாசமா ஒரு சைக்கை போட்டு வேலையை சொல்றாரு, மார்க்கெட் சப்போர்ட் சொல்லாம அப்படிங்கிறத சிந்திங்க. சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம சேனலுடைய ஸ்லோகனு. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, சரி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் கொடுத்துருந்தோம், 22,000 புட்டு 392 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி அப்சைடு தான் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டுங்களா, 392 ரூபாய்க்கு மேலே போனாக்கல நிஃப்டி டவுன் சைடு சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்க, காலையில் 388 ரூபாய் என்னமோ போயிருக்கு, அங்கேருந்து அப்படியே ஃபாலோ மார்க்கெட் ஏறி இருக்கும். எகைன் அங்கேருந்து இறங்கினவர் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சார், மறுபடியும் போயிட்டு எங்க 392. இதுக்கு மேலே சும்மா ஃபால்ஸாக இதெல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க, அதெல்லாம் எல்லா வீடியோவும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்படி என்ன பார்க்கணும், எங்கே பை பண்ணணும் என்ன. அங்கே போனதுக்கப்புறம் எகைன் என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து மார்க்கெட்டை இவர் கீழே இறங்குறாரு, மார்க்கெட் என்ன இருக்கும், ஏறி இருக்கும். அப்ப எப்படி இந்த மேக்ஸ்ல வேல்யூல எல்லாமே நடக்குது? இதை சிந்திங்க. உங்களுக்கு கேள்விகளை இதுக்குள்ள கேட்க உங்களுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ணி ஓனாவே உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, இது நம்ம கொடுத்தது. சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோல இன்னைக்கு என்ன நடந்திருந்ததுன்னு பார்க்கலாமா. நான் 2 ஸ்ட்ரைக் வச்சிருக்கேன். கால் சைடு செல் ட்ரிகர்டு, அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இங்க பைய ட்ரிகர் ஆகல, எகைன் இங்க பை ட்ரிகர் ஆகுது, அதை கன்ஃபார்ம் பண்ணல, செல்லுலயே தான் இருக்கு கால் சைடு. இதுல கால்ல இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த இடம் கால் செல்லு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு 9:50க்கு. அப்போ புட்ல என்ன இருக்கணும், ஏன்னா இங்க புட்ல பை என்ட்ரி இல்ல 5 மினிட்ஸ்ல இங்க தான் இருக்கு. இப்ப நான் 1 மினிட்டா மாத்திடுறேனே, 9:50க்கு அப்புறம் 1 மினிட்ல ஏதாவது பை ட்ரிகர் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, பை ட்ரிகர் ஆயிருக்கா, பை ட்ரிகர் ஆகி இதை கன்ஃபார்மும் பண்ணிடுச்சா. நம்ம என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இதை வைத்து ட்ரேடும் பண்ணலாம். 9:50க்கு எடுத்தது நம்ம இடத்துல எடுத்துக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு. இது ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோ வச்சுக்கலாங்க, டவு தியரி படி. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க எதை வைக்கணும் என்னங்கிறது. இதையும் வைக்கலாம், வேணும்னா இதை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்க இருந்து பை, இந்த ஜோன்ல பை, இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சா எக்ஸிட் ஆகலாம், ஆறு ஸ்விங் லோவை நீங்க எக்ஸிட் ஆகலாம். மேலதான் போயிருக்கு. ஓகே, இது 1 மினிட்ல பாக்குறது. ஏன் இங்க செல் ஆயிருந்தாங்க, அதனால இதை 1 மினிட்ல பாக்குறோம், இல்லைன்னா இதை 1 மினிட்ல நம்ம பார்க்க மாட்டோம். ஓகேங்களா, சரி. இப்போ 5 மினிட்ஸ்க்கு வந்துருவோம். ஓகேங்களா, 5 மினிட்ஸ்லயே இங்க செல் ட்ரிகர்டு கன்ஃபர்மேஷன், இங்க பை ட்ரிகர் ஆயிருக்கு, கன்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஓகேங்களா, நம்ம ரூல் படி. இங்க பாருங்க, பை ட்ரிகர்டு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு, மார்க்கெட் மேல போயிடுச்சு, பறந்துடுச்சு. இப்ப பாருங்க, நல்ல இதுதான் ட்ரேட், பொறுமை அதுக்கு தான் வேணுங்கிறது. செல் ட்ரிகர்டு கன்ஃபார்ம், இதனுடைய ஸ்டாப் லாஸ் இதுதானே, இதுதான் இதனுடைய ஸ்டாப் லாஸ். இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. கரெக்டுங்களா, சரி. இவர் செல் ட்ரிகர் ஆயிட்டாரு. முன்ன நம்ம இங்க செல் ட்ரிகர் ஆயிடுது, இவரை போய் 1 மினிட்ல பார்த்தோமா. இப்போ இவர் பையன் ட்ரிகர் ஆகிறாரு, ஆனா கன்ஃபார்ம் பண்ணல, பையன் ட்ரிகர் ஆகிறாரு, கன்ஃபார்ம் பண்ணல. அப்போ இவர் செல் ட்ரிகர் ஆகி கன்ஃபார்ம் பண்ணது எவ்வளோ, 12:45. இப்போ 12:45 இருந்து இவர் 1 மினிட்ல பார்க்கலாமா.
மார்க்கெட்டை வந்து ரொம்ப சிம்பிள், பொறுமையா சிம்பிளா பாருங்க. 12:45 இருந்து இங்க எங்கேயாவது பைட் இருக்கிறா இருக்கா? இல்ல 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 இல்ல. இங்க பாருங்க, வாங்க. பையே எங்க ட்ரிகரா இருக்கு? இங்க ட்ரிகரா இருக்கா? 1 மினிட்ல இதனுடைய ஸ்டாப் லாஸ் இது. ஆனா நல்லா கவனிங்க, கன்ஃபார்ம் பண்ணது எங்க கன்ஃபார்ம் பண்றாரு? இந்த கேண்டில் தான் கன்ஃபார்ம் பண்ணது, கரெக்ட்டுங்களா? அதுக்கப்புறம் இதுக்குள்ள எங்க வேணா பை பண்ணலாம். 22 புள்ளி ஸ்டாப் லாஸ். இது கீழே வரவே இல்லை பாருங்க, கன்ஃபார்ம் பண்ணது இங்கதான். அது வரைக்கும் கன்ஃபார்மா பண்ணலையே, இங்க தானே கன்ஃபார்ம் பண்றாரு. பை எடுத்துக்கிட்டு என்ன ராக்கெட் விட்டுருச்சா மார்க்கெட்டு? ஓகேங்களா? மேல பறந்துருக்கா? எவ்வளவு தெளிவா 1 மினிட்ல எவ்வளவு ஸ்டாப் லாஸ்? 23 புள்ளிகள் ஸ்டாப் லாஸ். நீங்க அதுக்குள்ள நம்ம இன்னும் நிறைய நம்ம மேக்ஸ் வேல்யூ எல்லாம் இருக்கணும்னா இது கூட நம்ம மேக்ஸ் வேல்யூ சேர்த்து தான் நீங்க பயன்படுத்தணும். அப்போ இங்க எடுத்தது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ்? கிட்டத்தட்ட 150 புள்ளிகள் ஏறி இருக்கு. இதுதான் மார்க்கெட். நம்ம ஒவ்வொரு அது என்னதான் எது நடந்தாலும் நம்ம மேக்ஸ் வேல்யூல மட்டுமே நடக்கும். அப்போ அதை சார்ந்து நீங்க படிங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. யூடியூப்ல யாரோ கொடுக்குறாங்க அதுக்காக நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ, நான் கொடுக்கறதையும் சேர்த்து தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.